ஏன்னா முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமான்னு கேட்டிங்கன்னா முதலில் தோன்றியது மொழி இனம்தான். ரொம்ப பின்னாடி ஒரு 2100 ஆண்டுகள் தான். சரி, புத்தனே எடுத்துக்கிட்டாலும் அவன் தான் ரொம்ப மூத்தவனாக இருக்கான். அவனே விடுதாலும் 2500 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி இயேசு அப்படிலாம் கிறிஸ்தவம்னு பார்த்தாலும் ஒரு 2000 இப்போ என்ன ஒரு 2000 ஆண்டு 2200 நபிகள் ஒரு 1800 அப்படி இருக்கும். அதுக்கு பின்னாடி அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு பிறப்பு வழியே சாதி கிடையாது, தொழில் வழியே தான் குடி. அது பிறப்பு சாதிங்கிறது தமிழ் சொல்லு இல்லை. அதுதான் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலன் சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு வழி இருந்தா சொல்லுவார் பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு பாடுறாப்புல. இன்னும் இருட்டில் கிடக்கிறாடா இந்த படுவாவின்றவுல. அவரே முதலியார் சங்கத்துக்கு தலைவராயிட்டாருன்னா கொடுமை தான். என்ன பண்றது, சகித்துக்கிறான் தமிழன், சகித்துக்கிறான். தமிழனுக்கு எப்பெருமே இல்லைனாலும் பரவாயில்ல, மலை போனா போட்டும், மதம் இருக்குல்ல, மொழி அது செத்துட்டு போட்டும், இன செத்துட்டு போட்டும், மணலெல்லாம் செத்துட்டு போட்டும், ஆறு போனா போட்டு காடு போனா சாதி இருக்குல்ல, எது விட்டாலும் சாதியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுலதான் இது. அதனால இந்த ஓர்மைப்படுத்தும் இல்லை. சரி, வன்னியராவது ஒன்னா நின்னமா இல்லை, சரி பறையராவது ஒன்னா நின்னமா இல்லை, சரி முக்குளத்தோர்னாவது ஒன்னா நின்னமா அதில் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா, தமிழ் சமூகத்திற்கு ஓர்மை இல்லாதனால வலிமை இல்லை, வலிமை இல்லாதனால அரசியல் இல்லை, அரசியல் இல்லாதனால அதிகாரம் இல்லை. அதனால அது சொந்த நிலத்திலேயே அடிமையா இருக்கு. எவன் சைத்தான், எப்படி சைத்தான்? நீ ஒரு ஒரு மொழி சிறுபான்மை இந்த நிலத்தில் தமிழர்களை நீ சிறுபான்மைன்னு சொன்னதை நம்பியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கான் பாருங்க, இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கான். கிறிஸ்தவர் இஸ்லாமியருங்கிறது அவன் இருக்கான், இன்னைக்கு இருக்கான், இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கான், நாளைக்கு இஸ்லாமிய மாறான், நாளைக்கு இந்துவா இருக்கான், நாளைக்கு கிறிஸ்தவனா மாறான். அதான் அவனுக்கு வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் கல்வி தேர்வு என்பதும் அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம், அதுக்கு தான் சுதந்திரம். இதைத்தான் நீங்க கும்பிடணும், இதைத்தான் செய்யணும் அப்படின்னு. உலகத்துல எவ்வளவு பெரிய கொடுமையான நாட்டில் இருக்கும் பாருங்க. மதம் அரசியல் செய்த அரசியல் என்பது பாருங்க, அரசியல் என்பது பாருங்க, ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மொழி, குறிப்பிட்ட ஒரு இனம், குறிப்பிட்ட ஒரு சாதி, குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு இருக்க முடியாது. ஒரு நாட்டின் அதிகாரம் என்பது அந்த நாட்டுக்கானது. நாட்டுக்கானது என்றால் மக்களுக்கு மட்டுமானது அல்ல, அந்த நாட்டில் இருக்கிற மற்ற உயிரினங்கள், மரம், செடி, கொடி, ஆறு, அருவி, புல்லு, பூண்டு, ஈ, எறும்பு, எல்லாவற்றுக்குமான அரசியல் பாதுகாப்பு தான் நாட்டின் பாதுகாப்பு. அதுக்குள்ளதான் மக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்குமான ஆட்சி ஒரு பொதுமையான அரசாட்சி, அதுதான் அறம் சார்ந்த ஆட்சி. ஒரு நாட்டில் ஒரே ஒரு 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 வேளாண் குடிமகன் ஏழையா இருக்கான, அந்த நாடே ஏழை நாடுன்னு தான் மதிப்பிடப்படும்ங்கிறான். அப்படின்னா இந்த நாடு எவ்வளவு ஏழையான நாடுன்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கிறீங்க. இந்த நாட்டை நாடுனே கணக்கில் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை இங்க நடக்குது. மதம் அரசியல் செய்து கொண்டிருக்கு, மதம் அரசாண்டுகிட்டு இருக்கு. காந்தியே சொல்றாரு, மதத்திற்கும் அரசுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும், அது வரவே கூடாது. அது ஒரு நாடு இந்த மதம் சார்ந்தவன் தான் வாழ வேண்டும் என்று எண்ணுது. ஒரு நாடு மக்கள் வாழக்கூடிய நாடா இருக்கணும், இந்த மதம் வாழக்கூடிய நாடா மாத்த நினைக்குது. அப்படி ஒரு அரசியல் போகுது. என் சாதி நல்லா இருக்கணும், என் சாதி நல்லா இருக்கணும்னு கூடி சாதியிலே, இந்த நாட்டில் சாதியிலே இல்லாதவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு மண்டிட்டு நிக்குது. அதான் ஐயா சொல்றாப்புல, எல்லா சிறுத்தையும் இருக்கு, இந்த சிறுத்தை இப்படி இருக்குன்னு சொல்றது. என்னை கொண்டு அங்கே நிறுத்திட்டீங்கன்னு அவருக்கு ஞாபகப்படுத்துங்க, அவர் பெரிய புலிங்கிறத ஞாபகப்படுத்துறோம் அவருக்கு.